பெருந்துறை மக்களுக்கும், தாராபுரம் மக்களுக்கும், மதுராந்த மக்களுக்கும் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகப்பெரிய துரோகத்தை விளைவித்திருக்கிறார்கள். மாபெரும் துரோகத்தை செய்திருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக, மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக இவர்கள் மக்களுடைய கருத்தை கேட்காமலே இன்றைக்கு தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சருடைய வேலை என்ன? மக்கள் பணியை செவனே செய்யணும். ஒரு இயக்கத்துல, ஒரு மாபெரும் இயக்கத்துல ஒரு குழு பிரியுது. அந்த குழுவை போய் ஒரு முதலமைச்சர் பார்க்கறாருன்னா, இவருக்கு மனதுல எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு ஒரு இயக்கத்தின் மீது. இந்த இயக்கத்தை ரொம்ப நாள் பிளவுபடுத்தணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளரை போய் பார்க்காம, இவர் ஒரு குழுவை போய் பார்க்கிறார். இதுவே தெரிஞ்சிருச்சு, இதுல குறை பேர் நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் மக்கள் கண்டிப்பா மண்ணள்ளி, அவங்களுடைய எண்ணங்களுக்கு மக்கள் வாயில மண்ணள்ளி போட்டுருவாங்க. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி ரெடியா இருக்கு. இவங்க ஏதோ ஒரு திரை மாயையில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த 15 நாள்ல மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. அதனால இடைத்தேர்தலில் இவங்களுக்கு எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்காது. அதனால இவங்களுடைய முயற்சியெல்லாம் கண்டிப்பா மிக வீண் முயற்சியா, வெற்றி முயற்சியா போகும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் கேட்கக்கூடாது. நீங்க எப்படி தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூய சக்தியா நாங்கள் ஆட்சி நடத்தும் சொன்னீங்க. வந்த மறுநாளே தீய சக்தியுடைய மோசமான சக்தியா இருக்கீங்க. கட்சிகளை உடைக்கிறீங்க, பழிவாங்கும் போக்க கடைபிடிக்கிறீங்க. இந்த மாதிரி எண்ணற்ற செயல்களை நீங்க செய்றீங்க. சம்பந்தமே இல்லாம போய் குதிரை பேர் நடத்துறீங்க. அனைத்து கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு சோபா அனுப்புறீங்க. ஊழலுடைய ஊற்றுக்கண்ணா நீங்க மோசமான ஒரு ஆட்சி நடத்துறீங்க. அதனால மக்கள் பார்வதை எங்க பார்வையும், ஏன்டா ஓட்டு போட்டோம் இந்த இயக்கத்துக்கு, ஒரு தவறான ஆளை செலக்ட் பண்ண இஷ்டமுன்னு சொன்னாங்க. அதனால மக்கள் உரிய தண்டனையை விரைவில் வழங்குவார்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு அண்மையாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தகவல், எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய ஆதரவு எம்எல்ஏக்களாக அறியப்பட்ட 3 எம்எல்ஏக்கள் திரு குமரவேல், திரு சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகிய மூவரும் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரை சந்தித்து கொடுத்திருக்கிறாங்க. அஇஅதிமுகவினுடைய 3 எம்எல்ஏக்கள் இந்த ராஜினாமாவை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இது அரசியல் பார்வையில பாத்தீங்கன்னா, அந்த பெருந்துறை மக்களுக்கும், தாராபுரம் மக்களுக்கும், மதுராந்த மக்களுக்கும் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகப்பெரிய துரோகத்தை விளைவித்திருக்கிறார்கள். மாபெரும் துரோகத்தை செய்திருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக, மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக இவர்கள் மக்களுடைய கருத்தை கேட்காமலே இன்றைக்கு தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இவங்களுடைய எண்ணம் இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ, இவங்களுடைய சொற்படியோ, இவங்களுடைய எண்ணப்படியோ அவங்க நடக்கல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும், விஜய்க்கு புரோக்கரை போல, அரசியல் புரோக்கரை போல செயல்படுகின்ற மார்டின் குடும்பம், ஆதவ் அர்ஜுனா, லீமாரோஸ் மார்டின் போன்றோர் இந்த மைனாரிட்டி அரசை நிலைநிறுத்துவதற்காக, மெஜாரிட்டி அரசாக மாற்றுவதற்காக இந்த அரசியல் சித்து விளையாட்டுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இது கண்டனத்துக்குரியது. மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக, மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தினுடைய தொண்டர்கள் வியர்வையாலும் உழைப்பாலும் பெற்ற வெற்றியை கொச்சைப்படுத்துறது மாதிரி இன்றைக்கு தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து நாடகம் ஆடுகிறார்கள். விரைவிலே இவர்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து மீண்டும் மக்களை சந்திக்க வருவார்கள். அப்பொழுது மக்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை இவர்களுக்கு பரிசாக காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அரசியல், கிட்டத்தட்ட 32 காலம் ஆட்சியில் இருந்த கட்சி, 50 ஆண்டுகளுக்கு பொன்விழா கண்ட கட்சி, இப்படிப்பட்ட கட்சியை ஒரு தரம் தெரியாமல் நேற்று வந்த ஒரு அரசியலிலே இன்னும் கத்துக்குட்டிய விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை பிளவுபடுத்துற வேலையை மிக கீழ்த்தரமான வேலை செய்கிறார். அதனால அவர் நினைக்கிற மாதிரி இடைத்தேர்தலில் மக்களுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுக்க போகிறார்கள். அதனால அவருக்கு வெற்றி என்பது எட்டாக்கனியா தான் இருக்கும். அதனால இந்த 3 பேரும் அரசியலிலே காணாமல் போன பட்டியலிலே கண்டிப்பாக இடம்பெறுவார்கள். சார், திரு விஜய் அவர்கள் தன்னை தூய சக்தி என்று மக்கள் மத்தியிலே அவர் பறைசாட்டினார்.
ஆட்சிக்கு நெருக்கமாக 107 இடங்களுக்கு வந்து மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதாவது கவர்னர்ட்ட உரிமைகள் கோரும் பொழுதே என்னென்ன குளறுபடிகள் நம்ம வந்து ஓப்பனா பார்த்தோம். குறிப்பாக டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு காமராஜ் அவர்கள், அவரிடம் அப்பட்டமாக குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்று ஆளுநரிடமே சந்தித்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு சார்ஜஸ் முன் வச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அதே போல உங்களுடைய எஸ்பி வேலுமணி தரப்பினுடைய 25 எம்எல்ஏக்கள் அவங்களிடமும் நீங்கள் குதிரை பேரம் தான் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று பல அடுக்கடுக்கான சான்றுகளுடன் கூடிய குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் இபிஎஸ் தரப்பு முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கையில் இப்போ இவங்க 3 பேர் ராஜினாமா செய்யறாங்க அப்படிங்கிற பொழுது புதிதாக ஒரு முளைத்த கட்சி, வெறும் 2 ஆண்டுகளே ஆன கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மால் பிராக்டிஸ்ல ஈடுபடுறாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆல்ரெடி அவங்க மேல குதிரை பேர குற்றச்சாட்டு இருக்கு. ஹார்ஸ் ரைடிங். அதனால அதுக்குள்ளருந்து தப்பிக்கிறதுக்கு கூட இந்த மாரி ராஜினாமா நடத்தி அரங்கேற்றலாம். அவருடைய எண்ணமெல்லாம் மீண்டும் மக்களிடத்தில் சென்று வெற்றி பெற்றுவிடலாம். தாவேக்காவில் இணைந்து அங்கே மிகப்பெரிய பரிசு பொருட்களை சோபாலாம் பெற்றிருக்காங்க. அதனால வந்து அதெல்லாம் கணக்குல கிடைச்சு, அந்த சோபா மூலம் பெற்ற மிகப்பெரிய தொகைகளை மக்களிடம் கொடுத்து மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று மனக்கணக்கு போடுகிறார்கள். அவருடைய கணக்கெல்லாம் பொய் கணக்கா மாறப்போகுது. அதனால அரசியல் கால்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆதவ் அர்ஜுனா மிக குறுக்கு வழியை நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கே. மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய மருமகன் பாசறையில தான் ட்ரெயின் அப் எடுத்தவர். அதனால அங்கே கத்துக்கிட்ட சித்து விளையாட்டுலாம் இங்க வந்து அதிகமா காமிக்கிறாரு. நிறைய மக்கள்கிட்ட காமிக்கிறாரு. அவருடைய சித்து விளையாட்டுகள் எடுபட போவதில்லை. நிறைய வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசுகிறார். சார், நீங்க அப்பட்டமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? இவங்களோட ராஜினாமா பின்னணியிலே பல கோடிகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன, இவர்களிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. மாற்று கருத்தே இல்ல, அப்பட்டமா இல்ல. நான் முழுமையாவே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், திறந்த மனசோட சொல்றேன். குதிரை பேரம் நடந்திருக்கு. அதாவதுங்க, ஒரு முதலமைச்சருடைய வேலை என்ன? மக்கள் பணியை வந்து செவனே செய்யணும். ஒரு இயக்கத்துல, ஒரு மாபெரும் இயக்கத்துல ஒரு குழு வந்து பிரியுது. அந்த குழுவை போய் ஒரு முதலமைச்சர் பார்க்கறாருன்னா, இவருக்கு மனதுல எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு ஒரு இயக்கத்தின் மீது. இந்த இயக்கத்தை வந்து ரொம்ப நாள் பிளவுபடுத்தணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளரை போய் பார்க்காம, இவர் வந்து ஒரு குழுவை போய் பார்க்கிறார். இதுவே தெரிஞ்சிருச்சு, இதுல குறை பேர் நடந்துருச்சு. அதனால தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி நாடகம் போடுறாங்க, ராஜினாமா நாடகம்லாம் போடுறாங்க. அதனால தண்டனையிலிருந்து இவர்களால் தப்பிக்கவே முடியாது. மக்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சார், இதுல பின்னணியில வேற யாரு சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ 3 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்து அவர்கள் ஒருவேளை இப்ப தாவேக்காவுக்கு இணையப்போவதாக ஊடகங்களில் தகவல்கள் வந்து பரப்பப்பட்டு வருகிறது. நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ அவர்கள் தாவேக்காவுக்கு போறாங்க, தாவேக்கால இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்கிற பொழுது திருச்சி கிழக்கு உட்பட 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் மேலும் பல ராஜினாமாக்கள் கடிதங்கள் சபாநாயகர் அறைக்கு செல்கிறதா என்பது நமக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த மேஜிக் நம்பர் அவங்களால எட்ட இயலாதுல்ல சார். அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தேவை. ஏற்கனவே அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சி, இவர்கள்லாம் எந்த நேரத்திலும் இவர்கள் செய்கிற அக்கிரமங்களை, அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாம். அவங்களை வந்து நம்ம ஈஸியாலாம் இடப்பட முடியாது, காங்கிரஸ் கட்சியை தவிர. அது முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும். இன்றைக்கு வேணுமானால் தடுமாறி இருக்கலாம், வந்து ஏதாவது அதிகார ஆசை வந்திருக்கலாம். ஆனால் நடக்கிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவர்கள் பொறுத்து கொண்டு காதுகளை பொத்தி கொண்டுலாம் அவர்களால் இருக்க முடியுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால அவர் ஆல்டர்னேட்டிவ் அரசியல், இதெல்லாம் ஆதவ அர்ஜுனோட ஐடியா. ஆல்டர்னேட்டிவ் அரசியல் வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஒரு 10 பேரை எப்படியாவது விலை பேசி வாங்கி ராஜினாமா பண்ண சொல்லி அவங்களெல்லாம் வந்து தாவேகா சார்பா நிறுத்தி வெற்றி பெற வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மக்கள் கண்டிப்பா மண்ணள்ளி, அவங்களுடைய எண்ணங்களுக்கு மக்கள் வாயில மண்ணள்ளி போட்டுருவாங்க. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி ரெடியா இருக்கு. இவங்க ஏதோ வந்து ஒரு திரை மாயையில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த 15 நாள்ல மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க. அதனால இடைத்தேர்தல்ல இவங்களுக்கு எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்காது. அதனால இவங்களுடைய முயற்சியெல்லாம் கண்டிப்பா மிக வீண் முயற்சியா, வெற்றி முயற்சியா போகும். சார், இவங்களுடைய இந்த குதிரை பேரம்ன்ற ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க இல்லையா? இப்போ இத வந்து நீங்க சட்ட ரீதியா ஃபைட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ராஜினாமாவினுடைய பின்னணியில் குதிரை பேரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சட்ட ரீதியா ஃபைட் பண்ணி அதுல
சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையிலான சட்டமன்ற குழுவை அங்கீகரிக்க சொல்லி கடிதம் கொடுத்திருக்கான். இன்று வரை அதுல எந்த உத்தரவு பிறப்பிக்கல. சபாநாயகர் காலதாமதப்படுத்திட்டு வர்றாரு. அதனால அவருடைய உத்தரவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாண்புமிகு சபாநாயகருடைய உத்தரவுக்கு பிறகு நாங்க உரிய சட்ட நடவடிக்கை எடுப்போம். ம். சார், இப்போ விஜய் மீது ஆல்ரெடி உங்க சட்ட வல்லுநரா இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி திரு இன்பதுரை அவர்கள், நீங்க அப்பட்டமா 25 பேர்ட்ட நீங்க குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்கீங்கங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாரு. சிபிஐ வழக்கே உங்க மேல பாயும் அப்படின்ற மாதிரிலாம் கூட அவர் சட்ட ரீதியான பல விஷயங்களை மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாரு. இப்போ அப்பட்டமாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டின்படி அதிமுகவை உடைக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய வேலைகளை விஜய் அவர்களும் திரு ஆதவர்ஜுனா அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இப்போ உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும்? கடந்த முறை நீங்கள் சொன்னது போல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அடுத்து? இல்ல, நாங்கள் கொடுத்த எங்கள் அங்கீகார சட்டசபையில எங்கள் அங்கீகாரம் கொடுத்த கடிதத்தின் மீது உரிய உத்தரவு பிறப்புகள் தொடர்ந்து காலம் தாழ்த்துகிறார்கள். இதையே ஒரு அரசியல் பழிவாங்கலத்துல நாங்க பார்க்கிறோம். இருந்தாலும் சபாநாயகருடைய உத்தரவுக்கு எதிரா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கருத்து சொல்ல முடியாது. அந்த உத்தரவு பிறப்பிச்ச உடனே நாங்க எல்லா சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதுல உத்தரவு பிறப்பிக்காம இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை எங்களுடைய கட்சியை உடைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து தாவேக்கால சேர்க்கக்கூடிய ஒரு இழி செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால சபாநாயகருடைய உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாங்க உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். சார், இப்ப இன்னும் பல எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் நீங்க காம்ப்ரமைஸுக்கு திரு இபிஎஸ் அவர்களே ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். பிரச்சனைகள் இருந்தா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸுக்கான சான்சஸ் கொடுக்கப்படுமா? அல்லது என்னென்ன முன்னெடுப்புகள் எடுப்பீங்க? உதாரணத்திற்கு முன்னணி தலைவர்கள் உட்பட திரு எஸ்பி வேலுமணி உட்பட பல தலைவர்கள் இருக்காங்கல்ல. இல்ல, இப்ப இதுல முதல் தலைமுறை சட்டமன்ற உறவுகளை மன்னித்து மீண்டும் கழகத்திலே சேர்த்துக் கொள்வதற்கும் மக்கள் பணியாற்றுவதற்கும் அவங்களுக்கு உரிய அனுமதியை எங்களுடைய பொதுச் செயலர் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அதே நேரத்திலே இந்த இயக்கத்திலே உண்டு கொளுத்தவர்கள், திண்டு கொளுத்தவர்களை நாங்கள் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. அவர்களெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளரும் தொண்டர்களிடமும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். திறந்த வெளியிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். தான் செய்த மிகப்பெரிய மகா துரோகத்திற்கு எங்கள் தொண்டர்களிடமும் மக்களிடமும் எங்கள் பொதுச் செயலாளரிடமும் திறந்த மனதோடு மன்னிப்பு கேட்டால் அவர்களையும் இந்த இயக்கத்திலே மக்கள் பணியாற்றுவதற்கு, கழக பணியாற்றுவதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் பரிசீலிப்பார். சார், நீங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, இந்த ஆட்சி மீது மக்கள் இந்த குறுகிய காலகட்டத்திலேயே இவ்வளவு அதிருப்திகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அதிமுகவும் வைக்குது, திமுகவும் வைக்குது. இப்போ இந்த விஷயத்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? 3 எம்எல்ஏக்கள் ஏன்பா இப்ப ராஜினாமா பண்ணிட்டு அங்க போறாங்க? 25 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி பொதுச் செயலாளர் மீறி அவங்க ஓட்டு போட்டவங்க இப்ப 3 பேர் ராஜினாமா பண்றாங்கன்னா மக்கள் பார்வையில எப்படி இருக்கும்? இல்ல, மக்கள் இதை இப்ப மக்கள் பாக்குறதுக்கு எதுவும் தயாரா இல்ல. அவங்க திரை மாயில ஓட்டு போட்டாங்க. அவங்க விஜய்ட்டு தான் நிறைய எதிர்பார்க்கறாங்க. அதனால எதிர்க்கட்சிகளையும் அவர் கண்டுக்கிற மாதிரி மக்கள் இல்ல. அதனால மக்கள் பார்வையில அதை நாங்க பார்த்து நம்ம கட்சி நடத்த முடியாது. முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், எங்களிடம் ஏற்கனவே பயணம் செய்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் திறந்த மனசோடு மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டா மக்கள் மன்னிக்கிறார்கள் இல்ல, நாங்க தொண்டர்கள் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இந்த இயக்கம் ஒன்றுபட்டு மீண்டும் ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க இயக்கமாக மாற வேண்டும். மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கையை நாங்கள் பெற வேண்டும். அதனால நாங்கள் இதுல தொடர்ந்து நாங்க பிளவுபட்டு போகிறது தயாரா இல்ல. இன்னும் அவர்கள் இயக்கத்துல இருந்து அவங்களை யாரையும் நீக்கல. கட்சி பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்காங்க. அதனால இயக்கத்துல இருந்து நாங்க நீக்காம வச்சிருக்கிறது உங்களுக்கு புரியும். அதனால அவர்கள் செய்த இந்த மிகப்பெரிய மாபெரும் தவறை மனம் திருந்தி மக்கள் மன்றத்திலும் எங்களுடைய கழக தொண்டர்களும் மன்னிப்பு கேட்டால் அவர்கள் மறுபடியும் இந்த இயக்கத்திலே பணியாற்றுவதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்துக் கொள்வதாகத்தான் நாங்க உரிய பரிசீலனை செய்து பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். சார், அதே போல முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அதே போல முன்னாள் முதல்வர் திரு இபிஎஸ் அவர்களும் வச்ச ஒரு விமர்சனத்தை பத்தி உங்களுடைய பார்வை. அதாவது இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்யக்கூடிய ஆட்சி இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திரு மு க ஸ்டாலின் அவர்களும் 5 கட்சியினுடைய தயவுனால இருக்கக்கூடிய ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்க பொதுச் செயலாளர் இபிஎஸும் வச்சிருந்தாங்க. இப்போ 5 ஆண்டுகள் நீடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்களா? ஒரு பீப்பிள் மேண்டேட்டுக்கு நீங்க அகைன்ஸ்டா உங்களுடைய கருத்துக்கள்லாம் இருக்கா? இல்ல, அதாவது மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிரால எங்க கருத்து கிடையாது. இந்த 15 நாள் ஆட்சியிலே மக்கள் ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு போயிட்டாங்க. இது ஒரு 5 கட்சி ஆலோசனை நடக்கக்கூடிய ஆட்சி. அதனால இது அதிகார பதவிகளை அவங்களுக்குள்ளே அடித்துக் கொள்வார்கள். அவர்களே இந்த ஆட்சியை கவிழ்த்துக் கொள்வார்கள். நாங்க இதுக்கு யாரும் எங்களுக்கு வேலையே இருக்காது. நாங்க அந்த மாதிரி எண்ணம் எங்களுக்கு கிடையாது.
மக்களுடைய அபிமான எண்ணத்தை மீண்டும் நல்லெண்ணத்தை நாங்கள் பெற வேண்டும். அதுக்காக நான் ஒர்க் பண்றோம். எங்களுடைய பார்வை இவங்க வந்து சொன்ன வாக்குறுதிக்கும், இப்ப செயல்பாட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, வேறுபாடு இருக்கு. அதனால இந்த 5 கட்சியும் முரண்பட்ட கருத்துக்கள் கொண்ட கட்சி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அதனால இவர்கள்லாம் ஒத்து போய் ஒரு முறையான ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடியாது. விரைவில் அதிகார பகிர்வுல அதிகாரத்த வந்து பிரிச்சுக்கிறதுல அவங்களே அடிச்சுக்கிருவாங்க. அதன் மூலியமா இந்த ஆட்சி கவிழும்னு நாங்க சொல்ல வர்றோம். மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராலாம் கிடையாது. அவங்களே கவுத்துருவாங்க. அவங்களே கவுத்துருவான்றீங்க. ஆனா உங்க கட்சிய உடைக்கக்கூடிய வேலை பாக்குதுன்னு இப்ப நீங்களே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே. இல்ல அது வந்து இழி செயல் தான் நாங்க சொல்றோம். அவர் வந்து அரசியல்ல வந்து அவர் வந்து தவறான ஆட்களுடைய ஆலோசனை கேட்கிறாரு. தவறான அரசியல் பண்றாரு. ஒரு மாபெரும் இயக்கம், மக்கள் இயக்கம் 70, 50 ஆண்டுகளுக்கு மேல பொன்விழா கண்ட இயக்கத்த 32 ஆண்டுகளுக்கு மேல உள்ள ஆட்சி ஆண்ட இயக்கத்த களத்திலே இல்லன்னு தேர்தல் சமயத்துல சொல்றாரு. இப்ப இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்க கூட்டணியோட 53% சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். எங்கள் கழகத்தின் சார்பில் 47 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கோம். 1,34,00,000 வாக்குகள் நாங்க வாங்கியிருக்கோம். இவ்வளவு பெரிய கட்சியை வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய வந்து அதிகார கும்பலை, துஷ்பிரயோக கும்பலை தூண்டிவிட்டு, மார்ட்டின் குடும்பத்தை ஈடுபடுத்தி, எங்கள் இயக்கத்தை உடைக்கிற வேலையை, அழிக்கிற வேலையை செய்றாங்க. அதனால ஒரு தொண்டனா நாங்க மனம் வெதும்புறோம். இதெல்லாம் வந்து அவங்க அரசியல் இன்னும் நிறைய பாடம் கத்துக்க நிறைய விஷயம் வரும். இதற்கெல்லாம் அவர்களுடைய உரிய தண்டனையை அவர்கள் அனுபவிப்பாங்க. இது சும்மா போயிடாது. ஒரு இயக்கத்தை வந்து பிளவுபடுத்துற வேலையை செய்யற அவங்களுக்கு உரிய தண்டனையை மக்கள் அளிப்பார்கள். நாங்களும் கண்டிப்பாக சமயம் வரும்போது நாங்க கொடுப்போம். இப்ப அதிமுக தொண்டனுடைய மனநிலை எப்படி சார் இருக்கும்? அவங்க வந்து இந்த தோல்வியை சந்திச்சிருக்காங்க, தொடர் தோல்விய. அந்த ஒரு தொய்வு இருக்கலாம். இப்போ 3 சிட்டிங் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்றாங்க. அந்த ஒரு மனத்தோய்வும் அவங்களுக்கு ஏற்படலாம். இப்போ மூத்த தலைவர்களே வந்து கட்சியை விட்டு விலகி போறாங்க. திரு செம்மலை அவர்கள், அதே போல நேற்றைய முன்தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர். இப்படி ஒவ்வொருவரும் கட்சியை விட்டு விலகுவதாக இருக்கிறார்கள். அதே போல தொடர் தோல்விகள் இப்ப இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, தொண்டர்கள் தோய்வடைஞ்சிட மாட்டாங்களா? சார் இத நாங்க ஒண்ணும் புதுசா பார்க்கல. 1980 நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள். அப்பொழுது எத்தனையோ பேர் இந்த கழகத்தை இனிமே வந்து எம்ஜிஆர் தேர மாட்டாரு, ஜெயிக்க மாட்டாருன்னு போனாங்க. அதுல இருந்து மீண்டு வந்தோம். 96 மிகப்பெரிய தோல்வியை நாங்க வந்து கண்டிச்சோம். 4 சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றோம். எங்க புரட்சியாளர் அம்மாவே பர்கூர்ல தோத்தாங்க. ஆனால் அதுலயும் மீண்டு துரோகத்தை வந்து எத்தனையோ பேர் ஓடுனாங்க கட்சியை விட்டு. 98 நாங்க பார்லிமெண்ட் தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தை விட்டு போயிருக்காங்க, வந்திருக்காங்க. அதனால இதுல வந்து வந்து இந்த மீண்டு இருக்கிற குளத்துக்கு போற மாதிரி ஒரு சில பறவைகள் இந்த மாதிரி அரசியல் வியாதி பிடிச்ச பறவைகள் கூடு விட்டு கூடு வர பறவைகள்லாம் மாறத்தான் செய்யும். அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள்லாம். அதனால இதனாலலாம் ஒரு இயக்கம் வந்து வந்து வேஸ்ட் ஆயிராது, வீணாயிராது. அது புது ரத்தம் பாய்ச்சி நாங்க இளைஞர்களை இன்னமும் ஈடுபடுத்தி இன்னும் வந்து இளைஞர்கள் நிறைய உறுப்பினர் சேர்த்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளையும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வந்து விஷனையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து மக்களுடைய அபிமானத்தை பெற்று மிகப்பெரிய வெற்றியை நாங்க வந்து எதிர்காலத்தில் பெறுவோம். அதுல மாற்று கருத்து இல்ல. சார் இறுதியான ஒரே கேள்வி. நீங்க அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது ஆளும் தரப்பு மீது, தாவேகா மீது. இந்த செயல்கள் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, அதே போல 25 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி நடந்த குதிரை பேரங்கள், டிடிவி தினகரன் எம்எல்ஏ மீதான குதிரை பேரங்கள். என்ன சொல்ல விரும்புறீங்க ஆளும் வர்க்கத்திற்கு, ஆளும் அரசுக்கு? ஆடாதடா ஆடாதடா மனிதவா, ஆட்டம் போட்டா அடங்கிடவா மனிதான்னு ஒரு பாட்டு பாடுறீங்க. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் கேட்கக்கூடாது. நீங்க எப்படி தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்கள் வந்தா ஆட்சிக்கு வந்தால் தூய சக்தியா நாங்க ஆட்சி நடத்துன்னு சொன்னீங்க. வந்த மறுநாளே வந்து தீய சக்தியுடைய மோசமான சக்தியா இருக்கீங்க. கட்சிகளை உடைக்கிறீங்க, பழிவாங்கும் போக்க கடைபிடிக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து எண்ணற்ற செயல்களை வந்து நீங்க செய்றீங்க. சம்பந்தமே இல்லாம போய் குதிரை பேர் நடத்துறீங்க. அனைத்து கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு சோபா அனுப்புறீங்க. ஊழலுடைய ஊற்றுக்கண்ணா நீங்க வந்து மோசமான ஒரு ஆட்சி நடத்துறீங்க. அதனால மக்கள் பார்வைதான் எங்க பார்வையும். ஏன்டா ஓட்டு போட்டோம் இந்த இயக்கத்துக்கு, ஒரு தவறான ஆளை செலக்ட் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னாங்க. அதனால மக்கள் உரிய தண்டனையை விரைவில் வழங்குவார்கள். அதை நாங்க எல்லாம் பார்க்கணும், காத்துக்கிட்டு இருக்கோம். தாவேக்காவில் அவர்கள் அபிஷியலாக இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்ப அண்மையா நம்ம வந்து வந்திருக்கிறத பார்க்கிறோம். விரைவில் அஇஅதிமுக என்ன நடவடிக்கைகள் அடுத்தபடியாக ஈடுபட போகிறது? தமிழக வெற்றி கழகம் தங்களுக்கு மெஜாரிட்டி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா? என்ன என்பது நம்ம இடைத்தேர்தலின் போது மக்களுடைய தீர்ப்பே மகேசனுடைய தீர்ப்பு என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.